இஃப்தாருக்கு இன்றைக்கி முட்டைக்கோஸ் பகோடா ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சோள மாவு, கடலை மாவு, அரிசி மாவு எடுத்து வச்சுக்கிட்டு உப்பு, மிளகாய்த்தூள், பெருங்காயப்பொடி, நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே நீர் இருக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். பிசையும் போது கொஞ்சம் கவனமாக பிசையுங்க, ஏன்னா அதில் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி அதிகமாகிடும். நம்ம கூடவே ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு கஸ்டர்டு பவுடர் போட்டு பாலில் நல்லா திக்காக காய்ச்சி அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு அதில் கண்டன்ஸ் மில்க்கும் 2 டேபிள் ஸ்பூன் நிறையா போட்டு கலந்து வச்சுக்குவோம். நோன்பு திறக்கிறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் பகோடா போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் முட்டைக்கோஸ் பகோடா, ஃப்ரூட்ஸு, நம்ம பாருங்கள் கஸ்டர்ட் பவுடர் போட்டு காய்ச்சின மில்கில் ஃப்ரூட்ஸையும் போட்டு கஞ்சி, பேரிச்சம்பழம் எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க நீங்களும் நோன்பு திறக்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,